செம்ம பனி பெய்யுது இல்லைங்களா? செம்மையா குளிருது. இந்த குளிருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டில், அம்மா குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுங்கம்மா, குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சுடுதண்ணீர் சரியா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த சொல்லே தவறான சொல்லு. என்னங்க ஐயா சொல்றீங்க? இத்தனை நாள் வீட்டுல குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் சுடுதண்ணி வச்சு கொடுங்க, சுடுதண்ணி வச்சு கொடுங்க தானே சொல்லிட்டு இருக்கேன். அதை போய் தப்புங்கிறீங்க. ஆமாங்க, தப்பு தான். இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு கடைசியில சொல்லுங்க தப்பா சரியான்னு. சுடுதண்ணீர் இதை ஏன் இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா, இந்த ஒரு சொல்ல பிரிச்சு பாருங்க. சுடு, இதோட பொருள் என்ன? சூடான. ஓகேங்களா? தண்ணீரை பிரிங்க. தன்மை கூட்டல் நீர்னு பிரிக்கலாமா? தன்மை கூட்டல் நீர். ஓகேங்களா? தன்மை அப்படின்னா என்ன? அதோட பொருள் குளிர்ச்சி. குளிர்ச்சி இல்லைங்களா? அப்போ நீரானது ஒரே நேரத்துல சூடாகவும் குளிர்ச்சியாகவும் எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? ஒரே நேரத்துல நீரானது சூடாகவோ இல்ல குளிர்ச்சியாகவோ இருக்க முடியாது. அப்ப ஒண்ணு நீங்க என்ன பண்ணும்? சுடுநீர் அல்லது வெந்நீர். ஓகேங்களா? வெந்நீர் கூட சரியானது தான். ஓகேங்களா? வெந்நீர் தான் சொல்லணும். ஓகேங்களா? வெந்நீர் இல்லைன்னா சுடுநீர், இப்படி சொன்னா சரியானது. ஓகேங்களா? தண்ணீர்னு சொன்னீங்க அப்படின்னா குளிர்ச்சியான நீர். ஒண்ணு தண்ணீர்னு சொல்லுங்க, இல்ல சுடுநீர் வெந்நீர்னு சொல்லுங்க. இப்படி சொல்லுமே தவிர சுடுதண்ணீர் அது இனிமே சொல்லக்கூடாது. சொல்லலாமா?